நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருநாங்கூர் திவ்யதேசம். ஒரு பெரியவர் தினமும் பெருமாளை சேவிப்பார். பார்த்தான் பெருமாள் தினமும் நம்ம சேவிக்கிறார். என்ன வேணும்னு கேட்போம்னு நினச்சிட்டான். சுவாமி உமக்கு என்ன வேணும்னா அவர் சொன்னார், 60 வருஷமா நான் எதுவும் கேட்கறது இல்லைன்னார். பார்த்தான் பெருமாள், 60 வருஷமா எதையும் கேட்கறது இல்லையா? என்ன காரணம்? ஒன்றும் கிடையாது, எங்கள் ஆத்துக்காரி என்ன சொல்கிறாளோ அதைத்தான் நான் பண்ணி வழக்கம். அவள் எதை கேட்க சொல்கிறாளோ அதுதான் கேட்டிருக்கேன், நானாக எதையும் கேட்டதில்லை. பார்த்தான் பெருமாள், ஓ நீரும் அப்படிதானா? நான் தான் பிராட்டிக்கு வசப்பட்டவன்னு நினச்சேன், நானும் நீரும் ஒன்று தான். அவன் சொல்லிட்டான். நாளைக்கு வரும்னா அடுத்த நாள் காலையில் பெருமாள் காத்துன்னு இருக்கான். அவர் வந்தார். என்ன சுவாமி ஹைகமாண்ட் என்ன சொன்னான்னு கேட்டான். ஹைகமாண்ட் என்ன சொன்னான்னு கேட்டான் பெருமாள். இவர் சொன்னார், அவள் சொன்னாள், உடையாத குடமும் தேயாத துடப்பமும் வேண்டும் என்றாள். யார் இடத்துல? பெருமாள்கிட்ட தினமும் ஜலம் எடுக்கணும், குடம் உடையாமல் இருக்கணும், அதனால உடையாத குடம் வேணும்னு பெருமாள் இடத்துல கேட்கணுமா? ஆற்ற தினமும் பெருக்கணுமா? இந்த பெருக்கிறதுக்கு விளக்குமாறணும், தேஞ்சு போயிடும் இல்லையா? அது தேயாத துடப்பமும் உடையாத குடமும் வேணும் என்றாள். உடனே பெரியவா வியாக்கியானம் பண்ணினவா சொன்னா, குபேரனிடத்திலே கௌபீனம் கேட்டார் போலே இருந்தது. குபேரனிடத்துல கௌபீனமாக கேட்கணும். அப்ப எம்பெருமானிடத்துல என்ன கேட்கணும்னே நமக்கு தெரியாது, எதையும் கேட்கவே வேண்டாம். அவனிடத்துல போய் கேட்பது என்பது ஒரு நாளும் கூடாது. என்ன காரணம் தெரியுமா? அவனிடத்துல போய் கேட்பது எப்படி? நம்முடைய தகப்பனாரிடத்திலே சென்று எனக்கு என்னுடைய சொத்தை எழுதி கொடு என்று கேட்பதை போல. என்ன காரணம்? நாம நினைச்சா அந்த தகப்பனார் வயிற்றுல பிறந்தோம், இல்லை போன ஜென்மாவிலேயே நான் இந்த ஜென்மாவில் பிறக்கணும், உபன்யாசத்தை கேட்கணும்னு போன ஜென்மாவிலேயே நாம் நோட் பண்ணி வச்சுட்டோமா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் எம்பெருமான் சர்வேஸ்வரனுடைய சங்கல்பம், அதுபடி நடக்கிறது. ஆக குந்தி தேவி கேட்டாள், கண்ணா மேலே மேலே எனக்கு கட்டத்தை கொடுன்னு கேட்டாளே, இதுதான் இந்த 8 எழுத்தின் வைபவம். அப்போ இந்த 8 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்கிறோம்னு வச்சுக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன சுவாமி இப்போதான் எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ என்ன கிடைக்கும்னு சொல்கிறீரே? வாஸ்துவம் தான். எல்லாருமே ஞானியாக இருந்துட்டோம்னா லோகம் என்ன ஆறுது? சம்சாரின்னு ஒருத்தன் இருக்கான், கொஞ்சம் ஞானம் வந்தவன் இருக்கான், எதையும் வேண்டான்னு சொல்கிறவன் இருக்கான் இல்லையா? அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னான், அர்ஜுனா என்னிடத்துல வந்து எல்லாரும் சேவிக்கிறான், என்னை யார் வந்து சேவித்தாலும் அவர்கள் எதை கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன். நிறைய பணங்காசு வேணும்னு ஒருத்தன் கேட்குறான், நிறைய கொடுக்குறேன். ஒருத்தன் சொல்கிறான் பணங்காசு எதுவும் வேண்டாம், கண்ணா உன்னை நன்னா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அவனுக்கு அதை கொடுக்குறேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? என்னை அனுபவிச்சுட்டோ நான் அனுபவித்தேன் நான் அனுபவித்தேன் அவன் இருக்கான். இன்னொருத்தன் உண்டு, எனக்கு பணங்காசு வேண்டாம், எம்பெருமானே உன்னை அனுபவிக்கணும், ஆனால் உன்னுடைய கிருபையினாலே உன்னை அனுபவிக்க வேண்டும். நம்மாழ்வார் தெரிவித்தார், இசைவித்து உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். இசை இதெல்லாம் என்னது? இசைன்னா சங்கீதம் பாட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இசை என்றால் மனதோடு மனது பொருந்துவதற்கு இசைதல் என்று பெயர். நம்மாழ்வார் தெரிவித்தார், எம்பெருமானே உன் கோவில் எங்க இருக்குன்னு தெரியாது அடியனுக்கு, நீ எப்படி இருப்பாயின்னு தெரியாது, எதுவுமே தெரியாம இருந்த என்னை இசைவித்து உன் திருவடியில பக்தி உண்டாகுமாறு நீயே செய்து உன் திருவடிகளிலே என்னை சேர்த்து கொண்டாய் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார் இல்லையா? அப்போ இந்த 8 எழுத்தையும் சொன்னா என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். உடனே உபன்யாசம் கேட்குற ஒருத்தர் சொன்னார், சுவாமி எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீரே, ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டார். இப்போ அதானே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்கே போயிட்டோம்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பையனை தவிர எல்லாம் வாங்கிட்டு வந்துவிடலாம். அது மாதிரி ஒன்று வேணும் சுவாமி, இந்த 8 எழுத்தை சொன்னால் கிடைக்குமா? தெரிவித்தார் திருமங்கை ஆழ்வார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடுயார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வரம் தரும் மற்றும் தந்திடும். இதோட நிறுத்தியிருக்கலாம். இதுக்கு மேலே தான் ஒன்று சொன்னார், யார் எதை கொடுத்தாலும் தாயாரை போல ஒருத்தர் உண்டா? 10 மாதம் நம்ம கர்ப்பத்தில் வச்சு சுமக்கிறாளே. இங்கேருந்து ஈரோடு ஸ்டேஷனுக்கு போனோம், நம்ம கையில் 4 சூட்கேஸ் வச்சுட்டு இருக்கோம். அந்த வாசலில் போர்ட்டர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இடத்துல கேட்டோம், அப்போ இதை 4வது பிளாட்ஃபாரத்தில் கொண்டு போய் வையணும். அவன் 100 ரூபா கொடுன்னா, 20 ரூபா அதிகமாக தரேன், எனக்கு பின்னாடியே வேகமாக முன்னாடி போகாமல் என்னோடையே சேர்ந்துவான்னு சொன்னான். 120 ரூபா கொடுத்தோம்.
4வது பிளாட்ஃபாரத்தில் கொண்டு போய் 4 பெட்டியை வச்சான். 5 நிமிஷம் 4 பெட்டியை கொண்டு போய் வைக்கிறவனுக்கு 120 ரூபா கொடுக்குறோம். 10 மாச காலம் தன் கர்ப்பத்தில் சுமந்து வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வியாதி வரக்கூடாதுன்னு மருந்து சாப்பிட்றாளே தாயார். இந்த தாயாருக்கு நம்மால என்ன பண்ணிவிட முடியும்? திருமங்கையாழ்வார் தெரிவித்தார், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். ஆல் அண்டர் ஒன் ரூஃப். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம். எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கோ, நாராயணன் டிபார்ட்மெண்டல் ஷாப்னு போட்டிருந்ததுன்னா உள்ள நுழைஞ்சுடுங்கோ, எதை கேட்டாலும் கிடைக்கும். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வரந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும். உடனே எல்லாரும் கேட்டா, ஓ எல்லாம் கிடைக்குமா, என்ன பண்ணணும்? நலன் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்ப இந்த ஒரே ஒரு நாமம் நாராயணானு வாய திறந்து சொன்னோம்னா, நாராயணானு வாய திறந்து சொன்னோம்னா யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எம்பெருமான் கிருபை இருந்தால்தான் கிடைக்கும். அஜாமளனை பார்த்தோமே, அவனுக்கு ஞானம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, பக்தி கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு அவன் பண்ணினான், தன் பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சான். நாராயணன் பேர் வச்சதுனால பிராணன் போகக்கூடிய காலத்துல நாராயணான்னு கூட்டான். ஓடி வந்தானே எம்பெருமான். அப்போ எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொன்னாலும் அதற்கு அவன் கிருபை இருக்கணும். சரி, இப்ப இந்த நாராயணாங்கிறதான 4 எழுத்து, இதை நாம் தெரிந்து கொள்ள வேணுமென்றால் 8 எழுத்தை தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் திருமந்திரம் திருமந்திரம் என்று தெரிவிக்கிறார்கள். இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்? ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் உபதேசமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியனிடத்திலே சென்று அவருக்கு கைங்கரியம் செய்து அவரிடத்திலே பிரார்த்தித்து அவரிடத்திலே பெற வேண்டியது இந்த நாராயணா என்னும் நாமம். எம்பெருமான் பார்த்தான், இந்த நாமத்தை யாராவது கற்றுக்கொள்வார்களோன்னு பார்த்தான். எல்லாரும் சம்சாரிகள், யாரும் கற்றுக்கொள்வதாக தெரியலை. உடனே என்ன பண்ணினான் தெரியுமா? தானே ஆச்சாரியனாக நின்று கொண்டான். யாருக்கு உபதேசம் பண்றது? ஒரு கால் எம்பெருமான் இந்த பக்தி திருவிழா ஈரோடுக்கு வந்திருந்தான்னா, நான் உபதேசம் பண்றேன்னு சொன்னா நீங்க எல்லாருமே அவனோடு போயிருப்பாள். அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. திரும்பி பார்த்தான், யாருமே இல்லை. என்ன பண்ணினான் தெரியுமா? தானே சிஷ்யனாக நின்று கொண்டான். தானே ஆச்சாரியன், தானே சிஷ்யனாக நின்று கொண்டான். நின்று கொண்டு தனக்குத்தானே இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டான். எங்கே? பத்ரிகாசிரமத்திலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தானே ஆச்சாரியன், தானே சிஷ்யனாக நின்று கொண்டான். நின்று கொண்டு தனக்குத்தானே இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டான். எங்கே? பத்ரிகாசிரமத்திலே. நாராயணனாகவும் நரனாகவும் எம்பெருமானே நின்று கொண்டு தனக்குத்தானே உபதேசம் பண்ணிக்கொண்டான். சரி, ஒருத்தருக்கு உபன்யாசம் பண்ணணும்னு ஆசை. வாயத்திறந்தா மூடவே மாட்டார். தனக்குத்தானே ஆற்றுல பேசிண்டார். யாரும் கூப்பிடலை உபன்யாசம் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுவார்? தனக்குத்தானே பேசிண்டார். ஆத்துக்காரியை பார்த்தார், நான் பேசுகிறேன், நீ கொஞ்சம் நேரம் கேட்குறியான்னா. கல்யாணம் ஆனப்புறம் நீர் பேசவே கூடாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேச்சலர், கல்யாணம் ஆனப்புறம் பேச்சு இலர். அப்படி சொல்லி தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கு. பேசாமல் இருக்கணும். அடியேன் பாய மூடின்றார். ஆனால் இவருக்கு ஆசை. என்ன பண்ணினார் தெரியுமா? தனக்குத்தானே பேச ஆரம்பித்தார். அதை போலத்தான் ஆனான் இப்போ எம்பெருமானும். என்ன ஆனது? இந்த மந்திரத்தை யாருக்காவது உபதேசம் பண்ணணும்னு பார்த்தான். உபதேசம் கேட்கறதுக்கு யாரும் வரலையே. தானே ஆச்சாரியனாக நின்று கொண்டோ தானே சிஷ்யனாக நின்று கொண்டோ உபதேசம் பண்ணினான். பெருமாளுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை இருந்தது. யாருக்காவது உபதேசம் பண்ணணும், யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு பார்த்தான். என்ன காரணம்? நாம் யாருக்கு உபதேசம் பண்ணுறோமோ அவளுக்கு இதனுடைய வைபவம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும், அல்லது அவர்களுக்கு இதனுடைய பெருமை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நாடகம் பார்க்குறவனை உபன்யாசத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எப்படி இருக்கும்? உபன்யாசம் பண்ணுறவர் இங்கே பேசின்னு இருப்பார். நாடகத்துக்கு போகிறவர் முன்னாடி தனக்குத்தானே அவர் பேச மாட்டார். தூங்கினா ஒரு சத்தம் மட்டும் வெளியில் வந்துன்னு இருக்கும். நாடகத்துக்கு போகிறவர் நாடகத்துக்கு தான் போகணும். உபன்யாசத்துக்கு போகிறவர் உபன்யாசத்துக்கு போகணும். யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதைத்தானே கொடுக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கு சுகருக்கு மாத்திரை கொடுக்கலாமா? ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கு அதுக்குண்டான மாத்திரையை கொடுக்கணும்.
பார்த்தான் எம்பெருமான். இந்த மந்திரத்தை யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு பார்த்தான். கடைசியில் தெரிஞ்சது, தினமும் 1000 திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணிய திருமங்கையாழ்வாருக்கு இதை உபதேசம் பண்ண வேணும் என்று தீர்மானம் பண்ணினான். இது எப்படி உபதேசம் பண்ணுறது? அவரை கூட்டான், அவரை கூட்டு உபதேசம் பண்ணணும். கூட்டு உபதேசம் பண்ணினா அவர் கேட்டுக்கணும். அதனால் என்ன பண்ணினான் எம்பெருமான்? ரொம்ப அழகாக ஒரு காரியம் பண்ணினான். நம்ம மாத்திர குழந்தை பள்ளிக்கூடம் போகிறான், பரீட்சை வந்தது, எழுதணும். தாயார் என்ன சொல்கிறா? நீ நன்னா படித்து அப்பாவை விட அதிகமான மார்க் வாங்கினால், யார்? தாயார். நீ நன்னா படித்து அப்பாவை விட அதிகமாக மார்க் வாங்கினா உனக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்குறேங்கிறான். பையன் பார்த்தான், தான் லேப்டாப் வாங்குறத விட அப்பாவை விட அதிகமான மார்க்கா, அப்போ நம்ம நன்னா படிச்சு விடுவோமே. அதை போல் எம்பெருமானை பார்த்தான், யாரை கொண்டு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணலாம்? திருமங்கையாழ்வாருக்கு உபதேசம் பண்ணணும் தீர்மானம் பண்ணினான். எப்படி உபதேசம் பண்ணுறது? காத்துட்டே இருந்தான். திருமங்கையாழ்வார் தினமும் 1000 அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணக்கூடியவர். கையில் இருந்த பணங்காசு எல்லாம் தீர்ந்தது. என்ன பண்ணினார்? அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுவது மிகப்பெரிய காரியம். இந்த ஒரு காரியத்திற்காக நாம் எவ்வளவு பாவத்தை சம்பாதித்தாலும் தவறு இல்லைன்னு தீர்மானம் பண்ணினார். ஆகவே என்ன பண்ணினார் தெரியுமா? வழிப்பறி பண்ணினார். அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுவதற்காக தான் ஒருவன் பாவத்தை சம்பாதித்தால் தவறு இல்லை என்று தீர்மானம் பண்ணிய திருமங்கையாழ்வார் வழிப்பறி செய்தார். நிறைய பணங்காசை திருடினார். அதை கொண்டு வேற எந்த காரியமும் பண்ணலை, அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணினார். அவ்வாறு பண்ணக்கூடிய காலம் ஒரு நாள் திருமங்கையாழ்வார் அவருக்கு 4 பேர் உதவிக்கு, நீரில் நடப்பான், தோலா வழக்கன், இன்னும் 2 பேர், 4 பேரை கூட்டிட்டு தான் திருமங்கையாழ்வார் எங்கே போனாலும் போவர். இவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். யாரேனும் வந்தால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வழிப்பறி செய்ய வேணும், கொள்ளையடிக்க வேண்டும் என்று. திருமங்கையாழ்வார் கொள்ளையடிச்சார்னு யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. கொள்ளையடித்தார் எதுக்காக? தினமும் 1000 திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணினார். நினச்சி பார்க்கணும், 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் பண்ணுறதுன்னு சொன்னால் நடக்கக்கூடிய காரியமா? நம்ம ஆற்றுக்கு யாராவது வந்தாலே காலிங் பெல் அடித்தாலே கதவை திறக்காமையே பதில் சொல்கிற காலம் இது. யார் வந்திருக்கா? ஒத்துருமே இல்லையே, பதிலே சொல்லாமல் இருக்கிற காலம் இது. 1000 அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணினவர் காத்துருக்கார். வெகு தூரத்திலே தெரிந்தது, புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு மணவாளன், அவனுடைய மனாட்டி பெண், அவனுடைய பத்தினி, 2 பேர் வந்துட்டுருக்கா. அவர்களோடு ஒரு பெரிய கூட்டம் வந்தது. வெகு தூரத்தில் பார்த்தார். திருமங்கையாழ்வார் முடிவு பண்ணினார், இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகையும் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டோம்னா இந்த ஜென்மாவில் இனிமே இந்த ஈரமான காரியத்தை பண்ண வேண்டாம் தீர்மானம் பண்ணிவிட்டார். சரி, அப்போ வந்துட்டே இருக்கா. வெகு தூரத்தில் பார்த்தார், பெரிய கூட்டம்னு தெரிஞ்சது. கொஞ்சம் நெருங்கி வந்தார்கள், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தார்கள். பார்த்தார் திருமங்கையாழ்வார், அவர்கள் விவாகமானவர்கள், புதிதாக விவாகமாகி வரக்கூடியவர்கள். அந்த பெண் கழுத்தில் நிறைய நகை போட்டுருக்கா. ஈரோடில் வாங்கினா போல் இருக்கு. அந்த மணவாளன் அவனும் கழுத்தில் நிறைய நகைகள் போட்டுருக்கான். அவன் சேலத்தில் வாங்கியிருக்கான் போல் இருக்கு. 2 பேரும் வந்துட்டு இருக்கா. பார்த்தார் திருமங்கையாழ்வார், தன்னோடு இருக்கக்கூடிய 4 பேர் இவர்களை அழைத்து கொண்டார். நேர முன்னாடி போய் நின்னார். அந்த மணவாளன் கேட்டான், என்ன வேணும்னா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அத்தனையும் எனக்கு கொடுன்னார். அத்தனையும் கலட்டி கொடுத்தான். அந்த மனாட்டி பெண் அவளிடத்துல சொன்னார், அத்தனை நகைகளை அவளும் கலட்டி கொடுத்தாள். எல்லாம் வாங்கிட்டா எடுத்து ஏதாவது பாக்கி இருக்கான்னு பார்த்தார். மணவாளன் காலிலே ஒரு மோதிரம் இருந்தது. அதை எடுக்கணும்னு நினைச்சார். இவர் கையினாலே எடுக்க முடியவில்லை. என்ன பண்ணினார் தெரியுமா? தன் பற்களாலே அந்த மோதிரத்தை கடித்தார், எடுத்தார். மணவாளன் இதுவரையிலே வாய மூடிக்கொண்டிருந்தவன் என்ன பண்ணினான் தெரியுமா? வாயை திறந்து என்ன சொன்னான்? யார் நம் கலியனோ, யார் நம் கலியனோ என்னான். திருமங்கையாழ்வாருக்கு கலியன் என்று ஒரு பெயர். கலியன் என்றால் மிடுக்கன் அர்த்தம், உடம்புல சக்தி இருக்கிறவன் அர்த்தம். மோதிரத்தையும் எடுத்துட்டார், நன்னா மூட்டா கட்டினார், ஒரு கையினால தூக்கினார். தினமும் அனாயாசமாக பெரிய பெரிய மூட்டைகள் எல்லாம் தூக்கினவர். ஒரு கையினால தூக்கினார், தூக்க முடியலை. 2 கைகளால தூக்கினார், தூக்க முடியலை. அப்படி திரும்பி பார்த்தார். மணவாளன் இவரை பார்த்துட்டே இருக்கான், சிரிச்சுட்டே இருக்கான். இவ்வளவு நகைகள் கிடைச்சிருக்கு, மூட்டையா கிடைச்சிருக்கு, தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டார்.
தூக்க முடியலை. இவனோ சிரிக்கிறான். கேட்டார், இவ்வளவு நேரம் எனக்கு நகைகளை கொடுத்தாய், நகைகளை என்னிடத்துல கொடுத்து நான் அதை எடுத்துண்டு போகக்கூடாது என்பதற்காக ஏதேனும் தந்திரம் பண்ணினாயோன்னு கேட்டார். பேசாம இருந்தான் அந்த மணவாளன். கோபம் வந்தது, கத்தி எடுத்துட்டார். அவனை பார்த்து சொன்னார், இந்த நகமூட்டியை நான் தூக்கக்கூடாது என்பதற்காக என்ன மந்திரம் போட்டா என்று கத்தியை காட்டினார், மிரட்டினார். உடனே மணவாளன் என்ன சொன்னான் தெரியுமா? வாரும் நம் கலியனே என்னவன், என் பக்கத்திலே வாரும் நான். வந்தார். அவர் காதுல சொன்னான், ஓம் நமோ நாராயணாயா. பார்த்தார் கலியன். பெருமாள் சொன்னான், மணவாளன், கலியனே, நாம் இதற்காகத்தான் இங்கே வந்தோம். இந்த மந்திரத்தை உமக்கு உபதேசம் பண்ண வேணும் என்று வந்தோம். ஆச்சாரியனிடத்துல எப்படி மந்திரத்தை வாங்கணும்? அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு நம்மால முடிஞ்ச பணிவிடைகளை செய்யணும், அவரிடத்துல பணிவோடு இருக்கணும். சுவாமி எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கணும். அதற்கப்புறம் அவர் நமக்கு உபதேசம் பண்ணுவர். ஆனா ஆச்சாரியனிடத்திலே வாளை காட்டி முதல்ல உபதேசம் வாங்கின ஆழ்வாரே திருமங்கை ஆழ்வார் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆச்சாரியனிடத்துல எப்படி மந்திரத்தை வாங்கணும்? அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு நம்மால முடிஞ்ச பணிவிடைகளை செய்யணும், அவரிடத்துல பணிவோடு இருக்கணும். சுவாமி எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கணும். அதற்கப்புறம் அவர் நமக்கு உபதேசம் பண்ணுவர். ஆனா ஆச்சாரியனிடத்திலே வாளை காட்டி முதல்ல உபதேசம் வாங்கின ஆழ்வாரே திருமங்கை ஆழ்வார் தான். வாழ்வலியால் மந்திரங்கொள் தூயோன் சுடர்மானவேல் என்று திருமங்கை ஆழ்வாரும் ரொம்ப அழகாக கொண்டாடினார்கள் நம்முடைய பெரியவர்கள். ஆக ஆச்சாரியனிடத்திலே கத்தியை காட்டி மிரட்டி இந்த மந்திரத்தை உபதேசமாக வாங்கினார். ஆகவேதான் இந்த மந்திரத்தை திருமந்திரம் திருமந்திரம் என்று கொண்டாடினார்கள். சரி, இந்த மந்திரம் இது என்ன பண்ணும் நமக்கு? ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தாள், நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே, நாராயணாயா, நாராயணனே நமக்கே. ஓம் என்ற பிரணவம் அது என்ன சொன்னது? நாம் யார் என்பதை தெரிவித்தது. ஆண்டாள் என்ன சொன்னா திருப்பாவையிலே? நமக்கே பறை தருவான். பறை பறை என்றால் கைங்கரியம். ஆக ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தெரிவித்தாளே, அதுதான் இந்த எட்டெழுத்து, அதுதான் இந்த எட்டெழுத்து. நம்மாழ்வார் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார். என்ன சொன்னார்? நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து, என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது, நானுன்னு எதுவும் கிடையாது. இந்த ஜென்மாவே ஆகாயத்தில் இருக்கிற மின்னலை போன்றதுன்னார். மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்ககள். ஆகாயத்துல மின்னல் உண்டானது. மின்னல் எவ்வளவு நேரம் இருக்கும்? மின்னல்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மின்னலே போயிடும். அதை விட கேவலமான ஜென்மா இந்த ஜென்மா. எல்லாரும் இங்க இருக்கோம். ஒரு சுவாமி திருப்பாவை உபன்யாசம் பண்ணினார் 30 நாள். 30வது நாள் பலஸ்ருதி பலன் சொல்லணும். அவர் சொன்னார், இந்த திருப்பாவை உபன்யாசம் யாரெல்லாம் கேட்டாலோ எல்லாருக்கும் எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான்னு சொல்லி உபன்யாசத்தை முடிச்சார். உபன்யாசம் கேட்டவர் ஒருத்தர் விழுந்து வந்தார். சுவாமி நீர் சொன்னது உண்மைதானான்னார். ஆமாம், திருப்பாவை 30 பாசுரம் கேட்டவாளுக்கு மோட்சம் கிடைக்கும்னா. சுவாமி ஏன் இதை நீர் முதல்ல சொல்லலை? ஏன் முதல்ல சொன்னால் என்ன பண்ணியிருப்பீர்? முதல்ல சொல்லியிருந்தா உன் உபன்யாசத்துக்கே வந்திருக்க மாட்டேன். அப்படியா? ஏன் வந்திருக்க மாட்டேன்? திருப்பாவை 30 நாள் உபன்யாசம் கேட்டா மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா நான் இன்னும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கு, நான் இன்னைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு நாளைக்கு மோட்சம்னா அவருக்கு சந்தேகம் வந்தது. இன்னைக்கு மார்கழி 30ஆம் தேதி, நாளைக்கு தை 1ஆம் தேதி, நாளைக்கு காலையில மோட்சம் கிடைச்சு விடுமா? இவர் சொன்னார், உபன்யாசம் பண்ணவர், சுவாமி உமக்கு இந்த ஜென்மாவில் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் மோட்சம் கிடைக்காதுன்னு திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணினார் இல்லையா? திருமங்கை ஆழ்வார் 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணினார். அதுல ஒரு திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம். அதுல பெருமாள் சௌரிராஜன்னு பெயர். ஸ்ரீரங்கத்துக்கே 50 பாசுரம் தான் பாடினார் திருமங்கை ஆழ்வார். திருக்கண்ணபுரம் சௌரிராஜனுக்கு 100 பாசுரங்கள் பாடினார். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருமங்கை ஆழ்வார் இடத்துல கேட்டான், ஆழ்வீர்
நான் தானே உமக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணினேன். ஆமாம், நான் உபதேசம் பண்ணினேனே, அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் உமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியுமே. பெருமாள் சொன்னான், அர்த்தம் தெரியும்னா அந்த அர்த்தத்தை சொல்லுமே, இந்த கொஞ்சம் அர்த்தத்தை சொல்லுமே. கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணினான். உபதேசம் முடிஞ்சது. கொஞ்ச நாள் ஆனது. கண்ணன் ஒரு நாள் அர்ஜுனன்ட்ட கேட்டான், அர்ஜுனா, உனக்கு 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணினேன், எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணு, ஒரு அத்தியாயம் எனக்காக சொல்றியா? என்னால் முடியாது. ஒரு அத்தியாயத்தில் 4 ஸ்லோகங்கள், என்னால் முடியாது. ஒரு அத்தியாயத்தில் 1 ஸ்லோகம். அர்ஜுனன் சொன்னான், கண்ணா, எனக்கு உபதேசம் பண்ணிட்டு நீ திரும்ப கேட்பாயின்னு தெரிஞ்சிருந்தா உன் உபன்யாசத்தையே நான் கேட்டிருக்க மாட்டேன். ஏதோ உனக்கு ஆளே இல்லை, கண்ணனே உபன்யாசம் பண்ணி நான் எத்தனை பேர் கேட்டு இருந்தா? ஏகம், ஒத்தந்தான். யுத்த ரங்கத்தில் கண்ணன் உபன்யாசம் பண்ணினானே, எத்தனை பேர் கேட்டு இருந்தா? அர்ஜுனன் ஒத்தந்தானே கேட்டான். அர்ஜுனன் சொன்னான், என்னை பார்த்து கேள்வி கேட்பாயின்னு தெரிஞ்சிருந்தா பகவத்கீதை உபன்யாசத்தையே நான் கேட்டிருக்க மாட்டேனே என்று சொன்னானே. அதை போல திருமங்கை ஆழ்வாரை பார்த்து திருக்கண்ணபுரம் சௌரிராஜன் சொன்னான். சௌரிராஜன் ரொம்ப அழகா இருப்பான், பியூட்டி பார்லருக்கு போகாமையே. ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கொண்டாட்டம் என்ன தெரியுமா? ஆபரணத்திற்கு அழகு சேர்க்கும் பெருமாள், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னழகை காட்டிலும் பின்னழகு விஞ்சிய பெருமாள் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கொண்டாட்டம். திருக்கண்ணபுரம் சௌரியராஜன் என்ன அழகா இருப்பான் தெரியுமா? திருமங்கை ஆழ்வார் சொன்னார், பெருமாளே நீ எவ்வளவு அழகு தெரியுமா? பெருமாள் சொன்னார், சும்மா கதை விடாதியும் என்னை பார்த்து அழகுன்னு. திருமங்கை ஆழ்வார் சொன்னார், நான் சொன்னா நீர் ஒத்துக்க மாட்டீர். நீர் என்ன பண்ணோம்? கண்ணாடி முன்னாடி போய் நில்லும், நீரே உம்மை பாரும், பார்த்துட்டீர்னா நீரே உமக்கு திருஷ்டி பொட்டு வச்சுப்பீர். அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவர் நீர். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். அவன் தான் கேட்டான் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர், நான் உமக்கு 8 எழுத்தையும் உபதேசம் பண்ணினேன் இல்லையா, அதனுடைய அர்த்தம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். திருமங்கை ஆழ்வார் சொன்னார், மற்றுமோர் தெய்வம் உளதன்னு இருப்பாரோடு உற்றிலேன். எம்பெருமானே, உன்னை தவிர வேற ஒரு தெய்வம் உண்டுன்னு சொல்றாள் இல்லையா, அவளோடு நான் ஒரு நாளும் சேரமாட்டேன். மற்றுமோர் தெய்வம் உளதன்னு இருப்பாரோடு உற்றிலேன். உடனே சௌரிராஜன் கேட்டான், அப்படியா, அதுக்கு மேல ஏதாவது உண்டான்? நான் உண்டு, உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. எம்பெருமானே, உன்னை தவிர மற்ற தெய்வங்களை வணங்குறவர்களோடு நான் சேரமாட்டேன். 2வது, உனக்கு அடிமையாக இருப்பதை காட்டிலும், உனக்கு தாசனாக இருப்பதை காட்டிலும் உன்னுடைய அடியார்களுக்கு தாசனாக இருப்பதுதான் மிகப்பெரிய காரியம்னு நான் அண்ணா புரிஞ்சுட்டேன்னா. உடனே பெருமாள் கேட்டான், எங்க தெரிஞ்சுட்டீர்னு கேட்டான். திருமங்கை ஆழ்வார் சொன்னார், எம்பெருமானே ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் பின்னாடி என்னோட வாரம். திருமணங்கொல்லையிலே எல்லா நகைகளையும் நான் சேர்த்து வச்சிருந்தேன், தூக்கணும்னு நினைச்சேன், தூக்க முடியலையே. அப்ப நீ எனக்கு மந்திரம் உபதேசம் பண்ணினியே, அன்னைக்கு தான் இது தெரிஞ்சது. என்னது? மற்றுமோர் தெய்வம் உளதன்னு இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. உன்னுடைய அடியார்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த அடியார்களுக்கு அடிமைப்பட்டு அந்த அடியார்களுக்கு தாசனாக இருந்து கொண்டோ அந்த அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதே இந்த 8 எழுத்தினுடைய வைபவம் சாரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னுடைய அடியார்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த அடியார்களுக்கு அடிமைப்பட்டு அந்த அடியார்களுக்கு தாசனாக இருந்து கொண்டோ அந்த அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதே இந்த 8 எழுத்தினுடைய வைபவம் சாரம் அப்படின்னு சொன்னா, இந்த 8 எழுத்து உபன்யாசத்தை எங்க சொல்லணும்? அடியார்கள் இருக்கக்கூடிய ஈரோட்டிலே தான் சொல்ல வேண்டும். அப்படியா? ஈரோடுக்கு அவ்வளவு ஏற்றம் உண்டா? உண்டு. இதற்கு கொங்கு தேசம் என்று பெயர். இங்கு சுமதி என்ற ஒரு பெண் இருந்தாள். எம்பெருமானார் ராமானுஜர் இருந்த காலம். எம்பெருமானார் இருந்த காலத்திலேயே இங்கு வறட்சி உண்டானது. ஏன் எம்பெருமானார் இருந்த காலத்திலேயே வறட்சி உண்டானதுன்னு சொன்னா, நாம் இருக்கிற காலத்தில் வறட்சி மட்டும்தான் இருக்கும். வறட்சி உண்டானது. சுமதி தன் பர்த்தாவோடு கொங்கு தேசத்திலிருந்து கிளம்பியவள் நேராக ஸ்ரீரங்கம் சேர்ந்தாள். ஸ்ரீரங்கத்திலே சுவாமி ராமானுஜர் தினமும் பிக்ஷை எடுப்பது வழக்கம். சுமதி இருக்கக்கூடிய கிரகம் வீடு. வீட்டு வாசலிலே பிக்ஷை எடுப்பதற்காக ராமானுஜர் வந்தார். சுமதி இவரை பார்த்து சிரித்து விட்டாள். எம்பெருமானார் கேட்டார், பெண்ணே, எதற்காக என்னை பார்த்து சிரித்தாய்? அவள் சொன்னா,
எல்லா ராஜாக்களும் உம்மை சேவிக்கிறார்கள், எல்லா திருமா அடியார்களும் உம்மை சேவிக்கிறார்கள், ஆனால் நீரோ பிக்ஷை எடுக்கிறீர். எல்லா ராஜாக்களும் உம்மை சேவிக்கிறார்கள், திருமாலடியார்கள் அனைவரும் உம்மை சேவிக்கிறார்கள், ஆனால் நீரோ பிக்ஷை எடுக்கிறீர், சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே என்று தெரிவித்தாள். அவர் சொன்னார், பெண்ணே, பிக்ஷை எடுப்பது என்னுடைய ஸ்வரூபம். சரி, எல்லா ராஜாக்களும் என் காலிலே விழுந்தார்கள் என்று தெரிவித்தாயே, அதற்கு காரணம் அவர்களுக்கு நான் எம்பெருமானை பற்றிய உபதேசத்தை பண்ணினேன். உடனே இந்த சுமதி என்பவளுக்கு கொங்கு பிராட்டி என்று பெயர். கொங்கு பிராட்டி அவள் எம்பெருமானாரை சேவித்தாள். சுவாமி, அடியேனுக்கும் உபதேசம் பண்ணணும் என்றாள். எம்பெருமானார் இவளுக்கும் உபதேசம் பண்ணினார். சில காலமானது. கொங்கு தேசத்திலே வறட்சி நின்றது. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி கொங்கு பிராட்டி மீண்டும் கொங்கு தேசத்திற்கு வர வேண்டிய காலம். எம்பெருமானாரை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாள் அவள். இவள் மனதை புரிந்து கொண்ட எம்பெருமானார் இவள் இருக்கக்கூடிய வீடு, அந்த வீடு வழியாக மீண்டும் பிக்ஷைக்காக வந்தார். வந்த பொழுது இந்த கொங்கு பிராட்டி அவர் காலிலே விழுந்து சேவித்தாள். சுவாமி, தேவரீர் அடியேனுக்கு உபதேசம் பண்ணினேன், அதை அடியேன் மறந்து போனேன், மீண்டும் அடியேனுக்கு உபதேசம் பண்ண வேண்டும், தேவரீர் செய்வீரா என்று கேட்க எம்பெருமானார் கொங்கு பிராட்டிக்கு உபதேசம் பண்ணினார் மீண்டும். அப்பதான் இவள் ஆச்சரியமா ஒரு வார்த்தை கேட்டாள். சுவாமி, இந்த உபதேசம் சிறந்தது, ஆனா ஒரு கால் அடியேனுடைய அனாதி கால பாவத்தினாலே மறந்து விடுவேன், உம்மை ஒரு காலும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்காக நீர் ஏதேனும் பண்ண வேண்டும் என்று கொங்கு பிராட்டி கேட்க, உடனே எம்பெருமானார் ராமானுசர் என்ன பண்ணினார் தெரியுமா? பரதாழ்வானுக்கு தன் பாதுகைகளை கொடுத்த சக்கரவர்த்தி திருமகன் ராமனை போலே இந்த கொங்கு பிராட்டிக்கும் எம்பெருமானார் ராமானுசர் தன் பாதுகைகளை கொடுத்தார். கொங்கு பிராட்டி ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி மீண்டும் இங்கு வந்து சேர்ந்தாள். ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானாருக்கு ஆபத்து உண்டானது. ஆபத்து உண்டாகி எம்பெருமானார் வெளியே வரக்கூடிய காலம். எங்க வந்தார்? காவிரி காட்டிய வழியிலே நேராக இந்த ஈரோடு வழியாகத்தான் வந்தார். ஆக ஈரோடு என்பது எம்பெருமானாரையே வருக வருக என்று தெரிவித்தது. என்னால் ஜெகதாச்சாரியனாக விளங்கக்கூடிய எதிராஜனாக விளங்கிய எம்பெருமானாருக்கே கேமத்தை கொடுத்து வருக வருக என்று தெரிவித்தது ஈரோடு. அது மட்டுமல்ல, நம்பெருமாளும் நம்மாழ்வாரும் இங்கு பக்கத்தில் திருக்கணாம்பி என்னும் ஒரு இடம், அங்கு நம்மாழ்வாரும் நம்பெருமாளும் எழுந்தருளி இருந்தார்கள். என்னால் அப்ப ஆச்சாரியனான எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த கொங்கு நாடு, எம்பெருமானான நம்பெருமாளே எழுந்தருளி இருந்ததான கொங்கு நாடு, அதற்கு மேலே பெருமாளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய நம்பெருமாள், அந்த நம்பெருமாளும் எழுந்தருளி இருந்த கொங்கு நாடு, இந்த கொங்கு நாட்டில் தானே வந்து இந்த 8 எழுத்து உபதேசம் பண்ணணும். சரி, 8 எழுத்து உபதேசம் பண்ணணுமே, எங்க நடக்கிறது? இது ஈரோடுல நடக்கிறது. ஈரோடு என்பது ஈரோடு 3 எழுத்து. ஈரோடு காட்டி கொடுத்த பக்தி 3 எழுத்து. பக்தி காட்டி கொடுத்த வைணவம் என்பது 4 எழுத்து. வைணவத்தை காத்து கொடுத்த ராமானுசன் என்பது 5 எழுத்து. ராமானுசனை தெய்வமாக கொண்டாடிய அடியார்கள் என்பது 6 எழுத்து. அந்த அடியார்களுடைய ஸ்வரூபம் என்பது பாரதந்திரியம், இது 7 எழுத்து. ஆக பக்தி, வைணவம், ராமானுசன், அடியார்கள், பாரதந்திரிய ஸ்வரூபம் இத்தனையும் உள்ளடக்கியது ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து. அந்த 8 எழுத்து ஈரோட்டிற்கு சொந்தம் என்று சொல்லி அடியனுடைய உபன்யாசத்தை இத்தோடு முடிக்கிறேன்.